ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த ஹை ஸ்கூல் கோஸ்ட் டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். கடைசியா அந்த ஜியோன் பொண்ணு பார்க்குன்னு யாருமே அந்த சீனியர் கிளாஸ்ல இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுத்து இப்ப அப்படியே அந்த புக் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வருவா. அவகிட்ட அந்த புக்கை காமிச்சு, இதை நேத்து நான் லைப்ரரியில இருந்து எடுத்தேன் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 12th கிரேட்ல போய் கேட்டா பார்க்குன்னு ஒரு பொண்ணு அங்க இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு ஏதோ இந்த புக்குக்கும் அந்த பேய்க்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லி தோணுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஊ வந்துருவான். அவன் அப்படியே என்ன புக்கு என்ன பேய் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் நினைப்பா. பட் இவங்க ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊ விடாம நம்ம ஹீரோயினை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால வேற வழியே இல்லாம நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் அந்த ஊ கிட்ட சொல்லுவாளா. அவ்வளவுதான், அந்த ஊ சும்மாவே பயப்படுவான். இப்ப லைப்ரரியில இவங்க பேய பார்த்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே மொத்தமா ஆடி போயிருவான். ஆனா அப்ப அந்த ஊ அந்த ஜிம்மில தான் பிளேம் பண்ணுவான். நான் சொன்ன மாதிரி அந்த ரூமர் உண்மைதான் பாருங்க. நேத்து நீங்க அங்க பேய பாக்குறதுக்கு முன்னாடி அதே இடத்துலதான் அவனுக்கும் பேனிக் அட்டாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்தான். சோ அந்த பேய்க்கும் அவனுக்கும் தான் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஊ ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த ஜியூன் பொண்ணு நம்ம ஹீரோயினும் எதுவுமே தெரியாம நம்ம ஜிம்மினை பிளேம் பண்ணக்கூடாது, நான் வேணா என்ன நடக்குது அப்படிங்கறத அவன்கிட்டே தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜிம்மினை தான் காட்டுவாங்க. அவன் ஆர்ட் ரூம்ல உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அவன் கையில 2 ரிங் இருக்கும். ஒரு ரிங் அவன் போட்டிருப்பான், இன்னொரு ரிங் சும்மா கையில வச்சு அப்படியே ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியும். அப்ப அவனோட மைண்டுக்குள்ள கேக்குறது எல்லாமே ஒரு பொண்ணு அப்படியே இது நீ எனக்காக தான் வாங்கினியா, வாவ் ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன எல்லாமே இவனுக்கு அப்படியே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஜிம்மின் கிட்ட, நான் உன்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும், இந்த ஸ்கூல்ல பேசுற ரூமர் மாதிரியே உன் கூட எதுவும் பேய் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ கேப்பா. அதுக்கு அந்த ஜிம்மின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, பேயின் ஒண்ணு இல்லன்ட்டு நீ தானே ஃபர்ஸ்ட் சொன்ன, இப்ப என்ன அதை நம்புறியா அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் முத நம்பல, ஆனா இப்ப நான் நம்புறேன். அன்னைக்கு லைப்ரரியில உன் கழுத்த ஒரு பேய் நெரிச்சிச்சு, அதுக்கடுத்து அதே லைப்ரரியில நானும் ஜியூனும் ஒரு பேய பார்த்தோம். அந்த பேய்க்கு ரொம்ப நீளமான முடி இருக்கும், பிளஸ் அதோட வாய யாரோ தச்சு வச்ச மாதிரி வேற இருந்துச்சு. எனக்கு அந்த பேய பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ட்டு அவ கேப்பா. ஆனா அதுக்கு அந்த ஜிம்மின், பாரு பேயின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்ல, நீ தேவையில்லாம எதையோ போட்டு குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன், வா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்ட்டு அவன் இதை டைவர்ட் பண்ணதான் பாப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த டாபிக்கை விடுற மாதிரியே இருக்க மாட்டா. இங்க பாரு, நீ வாயை திறந்து சொன்னாதான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் புரிய வரும், உன்கிட்ட ஏதாண்டு பேய் பிரச்சனை பண்ணாலும் தைரியமா சொல்லு, அப்பதான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ கேப்பா. ஆனா அதுக்கு அந்த ஜிம்மின் அப்படியே, நான் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொன்னா என்ன சேஞ்ச் ஆக போகுது, கடைசியில எல்லாரும் மாதிரியும் நீயும் பயந்து என்ன விட்டுட்டு போயிருவ அப்படிங்கிற மாதிரி பேசுவான். நம்ம ஹீரோயின் அப்படி குழப்பமா, நீ என்ன சொல்ல வர அப்படின்ட்டு கேட்பாளா. அப்ப அப்படியே அந்த ஜிம்மின், நான் எந்த ஒரு விஷயத்தையும் உன்கிட்ட சொல்ல போறதே கிடையாது, ஏன்னா நீ கடைசி வரைக்கும் ஏன் கூட தான் இருக்கணும், என்னை விட்டுட்டு போனா என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுவான். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த கேங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்போ அவனோட இடத்துல ஏதோ சில போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பானா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளோட மித்த 2 ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் இந்த கேங் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். இதை அவன் பாத்துக்கிட்டு இருக்கப்பயே இவனை தவிர்த்து மித்த 3 பேருமே இந்த போட்டோல இருந்து மறைஞ்சு போயிருவாங்க. இப்படி ஆன உடனே அந்த கேங் அப்படியே செமையா கடுப்பா அந்த போட்டோவை பாத்துக்கிட்டு இருப்பான். இப்போ இன்னொரு பக்கம் திரும்பி நம்ம ஹீரோயினையும் அந்த ஜிம்மினையும் தான் காட்டுவாங்க. பேய பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி வந்தா இங்க என்னன்னா அந்த ஜிம்மின் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம நம்ம ஹீரோயின் முடிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா இந்த ஆர்ட்ஸ் ரூமை கிளீன் பண்றதுக்காக அந்த ஊ அங்க வந்துருவான். ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு எப்படியான்னு காலி பண்ணணும்ட்டு நம்ம ஹீரோயின் வேமா அங்க இருந்து போயிருவா. அதுக்கடுத்து அப்படியே ஜிம்மினும் அங்க இருந்து கிளம்பிருமா. இந்த ஊக்கு ஒண்ணும் புரியாது, என்னடா இது என்ன பார்த்தனையும் ஏதோ பேய பார்த்த மாதிரி பயந்துட்டு இங்க இருந்து 2 பேரும் போயிட்டாங்க, சரி ஓகே நம்ம கிளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் அந்த ரூமை ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ அங்க இருந்து நிறைய பெயிண்டிங்ஸ் தெரியாதனமா தட்டி விட்டுருவானா. அதுல ஒரு பெயிண்டிங்க பார்த்தனே இவனுக்கு செமையா ஷாக் ஆயிரும். ஏன்னா அதுல ஒரு பொண்ணு வாய் இல்லாத மாதிரி யாரோ வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இதை பார்த்து அப்படியே பயந்தவனுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது எல்லாமே நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பா, நேத்து நாங்க லைப்ரரியில பார்த்த பேய்க்கு வாய் இருக்காது அப்படின்ட்டு, அதனால இதுதான் ஒருவேளை அந்த பேயா இருக்குமோ அப்படின்ட்டு பயத்தோடயே அந்த பெயிண்டிங்க்கு கீழே பார்த்தா அதுல பார்க்குங்கிற மாதிரி பேர் எழுதி இருக்கும். சோ இவன் கன்ஃபார்மே பண்ணிடுவான், அந்த 2 பொண்ணுங்க பார்த்த பேய் பேர் தான் பார்க் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவ மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே ஜிம்மின் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் தான். ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒன்னு நோட் பண்ணுவா, அவளோட ஹாஸ்டல் ரூம்ல இருக்கிற விண்டோ ஓபன் ஆயிருக்கும். இவ ஓபன் பண்ணி வச்ச மாதிரி இவளுக்கு ஞாபகமே இருக்காது. சரின்னு சொல்லிட்டு ஜியூன் கிட்ட கேட்டா அவளும் நான் ஓபன் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவா. பட் இருந்தாலும் ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் இதை பெருசா எடுத்துக்காம அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா. ஆனா இப்ப ஸ்கூலுக்கு வந்த கடத்தும் நம்ம ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஜிம்மின் அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. அவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ணுவான். ஆனா இவ மூஞ்ச கூட திரும்பி பார்க்க மாட்டா. அப்ப இவனுக்கு பயந்து நம்ம ஹீரோயின் ஓடுறப்ப தெரியாதரமா அவ பெண்ணை கீழே போட்டுருவாளா. சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா குனிஞ்சா அந்த ஜிம்மினும் கரெக்டா பெண் எடுக்கிறதுக்காக குனிஞ்சிருவான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஸ்பார்க் வந்த மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவ என்ன நினைச்சான்னு தெரியல, அது என்னோட பெண் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து ஓடிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் அந்த ஜீவன் பொண்ணு தான் ஒன்னா உட்காந்து
உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, அந்த வந்து இன்னைக்கு கிளாஸுக்கு லீவ் போல, அவனுக்கு ஏதோ ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்டல்ல இருக்கான் போல. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த தான் காட்டுவாங்க. அவனுக்கு என்னதான் ஃபுல் உடம்பு வலி இருந்தாலும் எப்படியாண்டு இப்ப ஸ்கூலுக்கு போய் நேத்து பார்த்த பெயிண்டிங்க பத்தி அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டே சொல்லணும்னு நினைப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா பெயினாவே இருக்கும். ஒருவேளை இதெல்லாம் பேயோட வேலையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு டவுட்டாவும் இருக்கும். இதுவே இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளோட பவுச்சுக்குள்ள ஏதோ தேடிக்கிட்டு இருக்கப்ப அதுல ஏதோ ஸ்டிக்கி நோட்ஸ்ல ஒரு ரிமைண்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு படிச்சு பார்த்தா அந்த கேங்கு தான் எழுதி இருந்திருப்பான். என்ன இன்னைக்கு பார்க்ல வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி எழுதி இருந்திருப்பான். இவன் எப்ப நம்ம பர்ஸ்குள்ள இதை போட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இவளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு ஜுமின் கரெக்டா வந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிச்சோனையும் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் நம்ம ஹீரோயினை வெளியே கூப்பிடுவான். சரி ஓகே, இந்த ரெண்டு பசங்களை நம்ம ஹீரோயின் யார போய் மீட் பண்ண போறா அப்படின்ட்டு யோசித்தா அவ ஃபர்ஸ்ட் அந்த கேங்க தான் பாக்குறதுக்காக போவா. ஆனா அங்க அந்த கேங் நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்றத பார்த்தனையும் இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். அதனால அவனுக்கே தெரியாம அவன் அப்படியே போட்டோலாம் வேற எடுத்துக்குவா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே அவன் கிட்ட போய் அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி அந்த ரிமைண்டரை என்னோட பவுச்சுக்குள்ள வச்ச அப்படின்ட்டு கேப்பா. அப்பதான் அவன் சொல்லுவான், நேத்து நைட்டு நான் உன்னோட ஹாஸ்டல் ரூமுக்குள்ள திருட்டுத்தரமா வந்தேன், அப்பதான் இந்த ரிமைண்டரை உன் பவுச்சுக்குள்ள வச்சேன் அப்படின்பா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் யோசித்து பாப்பா, ஓ அதனாலதான் நீ காலையில சம்பந்தமே இல்லாம அந்த விண்டோ ஓபன் ஆயிருந்துச்சா, இதெல்லாம் இவனோட வேலை தானா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவா. ஆனா அப்போ அந்த கேங் அப்படியே நம்ம ஹீரோயினோட போனை வாங்கிட்டு, நீ எனக்கு தெரியாம திருட்டுத்தனமெல்லாம் போட்டோ எடுக்க வேண்டாம், வா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தே போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா வந்து பக்கத்துல உட்காந்து செல்ஃபி எடுத்துக்குவான். நம்ம ஹீரோயினுக்கா உள்ளுக்குள்ள அப்படியே ஒரே பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அவ கையில இருக்கிற பிரேஸ்லெட்டை பார்த்து, சரி இது எதுக்கு நீ என்ன எப்பயுமே போட்டிருக்க சொன்ன, அப்படி உண்மையிலே என்னோட ஸ்கூல்ல என்னதான் நடக்குது, அந்த பேய் கிட்ட இருந்து என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இதை நீ போட சொன்னியா அப்படின்ட்டு அவன் கிட்ட கேட்க, அதுக்கு அவன் ஆமா அந்த பேய் கிட்ட இருந்து உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தான், பட் இருந்தாலும் என்னால இப்போதைக்கு எந்த விஷயத்தையும் உன்கிட்ட டீட்டெயிலா சொல்ல முடியாது, ஆனா என்னால ஒரு விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும், அந்த பேய்க்கும் ஜும்மினுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்பா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் ஷாக் ஆயிருவா, உனக்கு எப்படி ஜும்மினை பத்தி தெரியும் அப்படின்ட்டு. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த ஜும்மின் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான். அவன் அப்படியே நீ என்ன பாக்குறதுக்காக வரையா அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அப்படியே இல்ல நான் வேற ஒருத்தவர் கூட வெளியே இருக்கேன் அப்படின்ட்டு தான் சொல்ல ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த ஜும்மின் டக்குன்ட்டு நீ அந்த ரூமர் உண்மையா இல்லையான்னு சொல்லி கேட்டல, அதுக்கான பதில நான் இப்ப சொல்றேன், நீ என்ன பாக்குறதுக்காக வா அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோயின் இப்ப வேவேமா ஜும்மினை பாக்குறதுக்காக போவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுவாங்க. அந்த இப்ப அப்படியே ஜியூனை அந்த ஆர்ட்ஸ் ரூமுக்கு கூட்டு வந்துருவான். அங்க வந்து அவன் நேத்து பார்த்த பெயிண்டிங்க காமிச்சோனையும் இந்த ஜியோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். இந்த பேயத்தான் அன்னைக்கு நான் லைப்ரரியில பார்த்தேன் அப்படின்ட்டு அவ கன்ஃபார்ம் பண்ணிடுவா. அடுத்தபடியே நம்ம ஹீரோயினையும் ஜிம்மினையும் தான் காட்டுவாங்க. அந்த ஜிம்மின் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே இப்போ நீ மீட் பண்ணிட்டு வந்த பர்சன் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு, அவன் கிட்ட இருந்து நீ கொஞ்சம் விலகியே இரு அப்படின்பா. நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருவா. என்னடா இது, அந்த கேங்குக்கு ஜிம்மினை பத்தி தெரிஞ்சிருக்கு, ஜிம்மினும் கேங்க பத்தி சொல்றான், அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் நடக்குது, இந்த ஸ்கூல்ல அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ குழம்ப ஆரம்பிச்சிருவா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் நீ கேங்க எதை வச்சு ரொம்ப டேஞ்சரஸான ஆளுன்னு சொல்ற, எனக்கு ஒன்னும் அவனை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த ஜிம்மின் டக்குன்ட்டு அவன் உனக்கு வேணா டேஞ்சரஸான ஆளா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு, அவன் உன் பக்கத்துல வர வர நீ என்னை விட்டு விலகி விலகி போயிருவியோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஊவையும் ஜீவனையும் தான் காட்டுவாங்க. அவங்களுக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு, அந்த பேய் வீம்புக்குனே தான் அந்த புக்கை இவ கண்ணுல படுற மாதிரி போட்டிருக்கு, ஒருவேளை அந்த பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்கிறப்ப செத்து போயிருப்பாளோ, அதனாலதான் இங்க ஆவியா சுத்திக்கிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த பார்க்குங்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த ஸ்கூலோட இயர் புக் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜியூன் சொல்லுவா. அதனால இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஸ்ட்ரைட்டா லைப்ரரி தான் போவாங்களா. பட் இந்த பார்க் பொண்ணு எந்த வருஷம் இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கா அப்படிங்கிற டீடைல்ஸ் அவங்களுக்கு சரியா தெரியாது. அதனால ஒரு 10 வருஷத்துக்கான இயர் புக்கை மட்டும் அப்படியே கையில எடுத்துக்குவாங்க. சரி இங்க லைப்ரரியில உட்காந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா அந்த ஜியூன் பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த லைப்ரரியை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த இயர் புக்கை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா அவங்க கிளம்பனுக்கு எடுத்து பார்த்தா இவங்க இங்க வந்தது, இயர் புக்கை எடுத்தது எல்லாத்தையும் அந்த பார்ப்பே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கடுத்து இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இந்த லவ் டாபிக்ல அப்படியே ஓரமா வச்சுட்டு, சரி உண்மையிலே அந்த பேய்க்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு கேட்பாளா. அப்பதான் அந்த ஜுமின் எல்லாத்தையும் ஒத்துக்குவான். உண்மையிலே என்ன ஒரு பேய் சுத்திக்கிட்டே தான் இருக்கு, அது நான் யார் கூடயான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு பார்த்தா அவங்கள போட்டு பயம்படுத்தி என் கிட்ட இருந்து தனியா பிரிச்சிரும், இதனாலேயே என் கூட யாரும் பேச மாட்டாங்க, ஆனா அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்காக எல்லா இடத்துலயும் சப்போர்ட்டிவா எனக்கு கூடயே நின்னு என் கூட பேசின
ஒரு ஆள்னா நீதான். அதனாலயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கணும், என்னை விட்டு போயிடக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிருவான். ஆனா இதை கேட்ட நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அவன் பக்கத்துல வந்து, இங்க பாரு, நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப நான் எப்பயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன். அதே மாதிரி இது எல்லாத்தையும் நான் ஒரு ஃப்ரெண்டா தான் சொல்றேன். மித்தபடி நம்மளுக்குள்ள வேற மாதிரி எதுவும் செட் ஆகுமா இல்லையான்ட்டு நம்ம அடுத்து பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவ ஜுமின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த ஊவையும் ஜியூனையும் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப 4-5 இயர் புக்கை தேடி பார்ப்பாங்க. அதுல எதுலயுமே அந்த பார்க் பொண்ணோட பேர் இருக்காது. ஆனா கடைசியா 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இயர் புக்ல அவ பேரை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அவ இந்த ஸ்கூல்ல தான் படிச்சா அப்படிங்கறத இப்ப இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதுக்கு அடுத்து அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல்ல தான் காட்டுவாங்க. அந்த ஜியூன் பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவளுக்கு செமையா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்ப அவளுக்கே தெரியாம அந்த பேயோட கை அப்படியே அவளை பிடிக்கிற மாதிரி வரும். பட் கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்தனையும் அந்த கை மறைஞ்சு போயிரும். இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அந்த ஜியூன் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிருவா. இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இயர் புக்ல நாங்க பார்க்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜியூன் சொல்லுவாளா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட் வந்துரும். ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பொண்ணு எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஜிம்மினை போட்டு டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கேங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே ஒரு மந்திர சீட்டை எடுத்துட்டு, எனக்கு போதுமான டைம் இல்ல, நான் எது பண்ணாலும் சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப அடுத்த நாள் அப்படியே ஸ்கூல்ல பார்த்தா ஏதோ புது ஸ்டூடெண்ட் இங்க வந்திருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கேங் தான் வருவான். இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. ஆனா இதுவே அந்த ஜிம்மின் ஒரு மாதிரி கடுப்போட தான் அந்த கேங்க பாப்பான். நம்ம ஹீரோனுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும். அதனால இவனை தனியா கூட்டு போய் எதுக்கு சம்பந்தமே இல்லாம எங்க ஸ்கூல்ல வந்து சேர்ந்த அப்படின்ட்டு கேட்பாளா. அதுக்கு அந்த கேங் பொசுக்குன்ட்டு உன் கூட இருக்கதா அப்படின்றுவான். நம்ம ஹீரோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது. அந்நேரம் கரெக்டா ஜியூன் பொண்ணு அந்த இடத்துக்கு வருவாளா. அவளை பார்க்கவே ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டா, இல்ல எனக்கு லைட்டா தலைவலிக்குது, அதான் கிளினிக் பக்கம் போறேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா அவ போறப்ப அந்த கேங் என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் இந்த ஜியூன் பொண்ணையே ஒரு மாதிரி குறு குறு குறுன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அவன் கிட்ட, இங்க பாரு, இனிமேல் இந்த ஸ்கூல்ல என்ன தெரிஞ்ச மாதிரி நீ காமிச்சிக்காத, என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இரு அப்படின்பாளா. ஆனா அதுக்கு அவன், நான் தான் சொன்னேன்ல, நான் உன் கூட இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கூல்லயே சேர்ந்தேன், நான் என்ன சொல்ல போனா உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இங்க நான் வந்திருக்கேன் அப்படின்பா. அவளதான் இப்ப நம்ம ஹீரோன் மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிருவா. ஒருத்தன் என்னன்னா அவன் பின்னாடி பேய் சுத்துதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த கேங் நான் உன் கூட தான் இருக்க போறேன், அது உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்றான். இந்த 2 பசங்க நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ ஒரே குழப்பத்துல இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் தெரியாதரமா அவ சேர்ல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாளா. உடனே இந்த 2 பசங்களும் வேகமா ஹெல்ப் பண்றதுக்காக வந்துருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஊவை கூப்பிட்டுட்டு அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே ஓடிடுவா. அதுக்கடுத்து இந்த 2 பசங்களும் அப்படியே மாறி மாறி மறைச்சுக்குவாங்களா. ஆனா அப்ப அந்த ஜிம்மின் அப்படியே, நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப கேங்க தனியா கூப்பிடுவான். இப்போ அந்த கேங்கு கிட்ட அந்த ஜிம்மின் கேக்குற ஃபர்ஸ்ட் கேள்வியே, நீ எதுக்கு இங்க வந்த, உன்னால இப்போதைக்கு எதுவும் பண்ணவே முடியாது, நீ வந்தனால இருக்கிற பிரச்சனை பெருசாதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு இந்த கேங்க சிம்பிளா, நான் இங்க வந்ததே ஹாரிக்காக தான், அவளை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த ஜிம்மின் இப்ப அப்படியே அவன் கையில இருக்கிற ரிங்க பார்த்துட்டு, நீ ஏதோ எல்லா விஷயத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன், உன்னால ஹாரிய ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது, உன்னாலதான் ஹாரிக்கு ஆபத்தே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் இப்படி சொன்னனையும் அந்த கேங் இப்ப அப்படியே கடுப்பா அவன் கிட்ட இருக்கிற ஒரு மந்திர சீட் எடுக்கிற மாதிரி தெரியும். அப்படி எடுத்த உடனே இவங்க 2 பேரை சுத்தியும் ஒரு ஷீல்டு மாதிரி உருவாகிரும். இதை நோட் பண்ண உடனே அந்த கேங் அப்படியே அந்த மந்திர சீட் எடுக்காம திரும்பி உள்ளே வச்சிருவான். அதுக்கடுத்து அவன் அப்படியே அந்த ஜிம்மினை பார்த்து, நீ நினைச்சது எதுவுமே நடக்காது, அதுவும் மெயினா ஏற்கனவே நடந்த தப்ப நான் திரும்ப நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜிம்மினை பார்த்து முறைச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுவான். சோ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தாவே இந்த ஜிம்மினுக்கும் கேங்குக்கும் ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுக்கடுத்து திரும்பி நைட்டு ஹாஸ்டல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஜியூன் பொண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஜியூன் பொண்ணு கேப்பா, உனக்கு இப்ப புதுசா வந்திருக்க கேங்க ஏற்கனவே தெரியுமா, நீங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு அவ கேட்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், ஐயோ அந்த கேங்க பத்தியும் கேட்காத, ஜிம்மினை பத்தியும் கேட்காத, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரை பார்த்தாவே வியர்டா ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா இந்த ஜிம்மின்ங்கிற பேரை கேட்ட உடனே இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த இந்த ஜியூன் இப்ப அப்படியே ஒரு மாதிரி கோவமாகற மாதிரி தெரியும். அதுவும் அவ ஃபேஸ்ல எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கருப்பு கருப்பு அங்கங்க பேச்சஸா இருக்கும். சோ இதுலயே நல்லா தெரிஞ்சிருச்சு இது ஜியூன் இல்ல, அவ உடம்புக்குள்ள அந்த பேய் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோயின் திரும்ப திரும்ப ஜிம்மினை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்ப அப்படியே அந்த பேய் ஜியூனோட உடம்புக்குள்ள இருந்து ஜிம்மின் கிட்ட நெருங்கணும்ட்டு நீ நினைக்காத அப்படிங்கிற மாதிரி டெரர் வாய்ஸ்ல சொல்லும். நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட்ல பயந்துருவா. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்டு கிட்ட வந்து, நீ ஓகேவா அப்படின்னு தான் கேப்பா. ஆனா இவ தொட்ட உடனே அந்த ஜியூன் பொண்ணு அப்படியே நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருவா. அவளுக்கு இவ்வளவு நேரம் நடந்த எந்த விஷயமும் ஞாபகம் இருக்காது. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த கேங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஒரு மாதிரி வீக் ஆகி அவனோட இடத்துக்குள்ள வருவான். அதுவும் அவனை சுத்தி ஒரு பெரிய மந்திர கட்டு வேற இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஃபேஸும் அப்படியே பிளாக் ஆகிற மாதிரி தான் தெரியும். சோ இதுலயே அவன் ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தை இப்ப யூஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிரும்.
அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கேங் அப்படியே தனியா வந்து, உனக்கு இப்ப ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நம்ம இப்ப வெளியே போய் கொஞ்சம் பர்சனலா பேசுவோமா அப்படின்ட்டு கூப்பிடுவான். நம்ம ஹீரோயின் இவன் கூட போறதுக்கு ஃபர்ஸ்ட் தயங்குவா. ஆனா அப்ப அவன் அப்படியே, இங்க பாரு, ஜியோனுக்கு ஒரு பெரிய ஆபத்து, என்னால எதையுமே இந்த இடத்துல வச்சு பேச முடியாது அப்படின்பானா. அதனால நம்ம ஹீரோயினும் இவன் கூட வெளியே வர்றதுக்கு ஒத்துக்குவா. ஆனா இப்ப வெளியே போலான்னு சொல்லிட்டு கூட்டு போனவன் நம்ம ஹீரோயினை ஒரு கபோர்டு கிட்ட கூட்டு வருவான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியாது. இப்ப அப்படியே அந்த கபோர்டு மேல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி, வா இது வழியா தான் நம்ம இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்ட்டு அந்த கபோர்டு வழியா நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டு போயிருவான். ஆனா இவங்க போன அடுத்த செகண்ட்லயே அந்த மந்திர பேப்பர் அப்படி ஃபுல்லா எரிஞ்சு கீழே விழுந்துரும். இந்த விஷயத்த ஜும்மின் நோட் பண்ணிடுவான். இப்போ வெளியே வந்த ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியாது. என்ன சுத்தி என்னதாண்டா நடக்குது, எப்படிடா கபோர்டு வழியா நம்ம ரெண்டும் வெளியே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவ புலம்பிக்கிட்டு இருப்பா. ஆனா இது எதுக்குமே அந்த கேங்கு பதில் சொல்லாம, ஃபர்ஸ்ட் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு அப்படின்ட்டு இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து ஊட்டி விட போவானா. ஆனா இந்த சம்பவம் ஏற்கனவே நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்கும். அதாவது நம்ம ஹீரோயின், கேங்கு, அப்புறம் அந்த ஜியூன் பொண்ணு வு, இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போயிருந்தப்ப இதே மாதிரி இந்த கேங் நம்ம ஹீரோனுக்கு ஊட்டி விட்ட மாதிரி இப்ப அவளுக்கு ஞாபகம் வரும். இதனால அவ ரொம்ப குழம்பி போய், இதே மாதிரி ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாளா. ஆனா அதுக்கு அந்த கேங், இதெல்லாம் நல்ல விஷயம் தான், உனக்கு உன்னோட மெமரிஸ் எல்லாம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது அப்படின்பா. ஆனா இப்ப இத சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்டு ஜியூன் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா, அவளை சுத்தி வினோதமா ஏதாவது விஷயம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். நம்ம ஹீரோன் அப்படியே யோசிச்சுட்டு, நேத்து நைட் அவ திடீர்னு டெரரா குரலை மாத்தி பேசியிருப்பாள், அதை பத்தி இப்ப கேங்கு கிட்ட சொல்லுவா. இத கேட்டோன்னு இந்த கேங் அப்படியே, அப்போ நான் நினைச்சது கரெக்ட் தான், அந்த பேய் இப்ப ஜியூனை பொசஸ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல பார்த்தா அந்த ஜியூனும் பேசிட்டே நடந்துட்டு வருவாங்களா. அப்ப திடீர்னு அந்த ஜியூனுக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவ ரெஸ்ட் ரூம் குள்ள போவா. ஆனா இப்ப தனியா வந்தனையும் அவளுக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். அது அவ ஃபேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கருப்பாக ஆரம்பிக்கும். இதுவே இப்ப வெளியே தான் காட்டுவாங்க. அவனுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி, ஜியூனுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, அவளை எங்கேயும் தனியா விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்பயே இப்ப ரெஸ்ட் ரூம்ல இருந்து அந்த ஜியூன் ஒரு மாதிரி வியடா நடந்து வருவா. இத பார்த்து அந்த அப்படியே, நீ ஓகேவா, உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்ட உடனே அந்த ஜியூன் அவ முடியெல்லாம் விளக்கிட்டு ஒரு பார்வை பாப்பா பார்க்கணும். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஜியூனோட ஃபேஸ் மறைஞ்சு அந்த பார்க்கோட ஃபேஸ் வந்துரும். இதனால அந்த அப்படியே பயந்து அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஆனா இந்த சத்தம் எல்லாமே போன்ல பேசிக்கிட்டு இருந்து நம்ம ஹீரோனுக்கும் கேட்டுரும். ஸ்கூல்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ வேகமா இப்ப ஸ்கூலுக்குள்ள வர பாப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜியூனை தான் காட்டுவாங்க. அவ உடம்புக்குள்ளதான் இப்ப அந்த பார்வை ஃபுல் ஆக்குபை ஆயிருச்சு. அது இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஜும்மின் அட்டாக் பண்றதுக்காக அவனை தேடி போயிரும். இப்போ இந்த பேய ரொம்ப பக்கத்துல பார்த்த உடனேயும் ஜும்மினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அவன் ஒரு மாதிரி பயந்தாப்லயே நிப்பான். இதுக்கடுத்து அந்த பேய் ஜும்மின் ஏதோ அட்டாக் பண்ணிருமா, இல்லனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து காப்பாத்திருவாளா, அது மட்டும் இல்லாம இந்த கேங் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே गाइस, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.